இது பிரபலமான தமிழ் இரண்டு நடிகைகள். தளபதி விஜயின் தமிழ் தொகுதி வெற்றி கழகத்தில் டிவிகே சேரக்கூடும் என நம்பப்படுகிறது. தமிழ் சினிமாவின் மிகப்பெரும் நட்சத்திரங்களில் ஒருவரான தளபதி விஜய் தமிழ்நாடு அரசியலில் அதிகாரப்பூர்வமாக நுழைந்தார். அவர் தனது கட்சி தமிழக வெற்றி கழகம் டிவிகே உருவாக்கியதை அறிவித்தார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி 234 தொகுதிகளையும் போட்டியிடும் என்று தளபதி விஜய் உறுதி செய்தார். தற்போது அவர் நடித்துக் கொண்டிருக்கும் படத்தை முடித்த பிறகு திரையுலகத்தை முழுமையாக விடுவிப்பதையும் அவர் அறிவித்தார். சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் தளபதி விஜய் டிவிகே எந்த அரசியல் கட்சியுடன் கூட்டணி சேராது என்றும் தனித்து செயல்பட்டு அதன் உறுப்பினர்களின் ஆதரவுடன் அரசியலை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் பேசியார். இது தமிழக அரசியல் சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து கோலிவுட் சினிமா துறையிலும் பரபரப்பு ஊகங்கள் தொடர்கின்றன. மதுரையில் ஒரு நகை கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தளபதி விஜய் அவர்களை அரசியலுக்கு அழைத்ததாக கூறியிருந்தாலும் எனது அரசியல் நுழைவுக்கு திட்டமில்லை என தெரிவித்து பேசியுள்ளார். இதனால் கோலிவுட் மற்றும் சமூக வலைதளங்களில் பரபரப்பு உருவாகியுள்ளது. மாறாக நடிகை திரிஷா கிருஷ்ணன் சமீபத்திய ஒரு நேர்காணலில் பொதுமக்கள் சேவைக்கு அரசியல் மூலம் நம்பிக்கையுடன் வர விரும்புவதாக கூறியுள்ளார். விஜயுடன் உள்ள நெருங்கிய உறவை அடிப்படையாக கொண்டு அவர் டிவிகேவில் சேரக்கூடும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ரசிகர்கள் திரிஷா இந்த கட்சியிலே அரசியலில் நுழைவது உறுதியான வாய்ப்பாக நம்புகிறார்கள். ஃபார் மூவி அப்டேட்ஸ் ஃபாலோ சவுத் மிக்ஸ் மீடியா.